மதிமுகம் தொலைக்காட்சி வழங்கும் மக்களுக்காக ஃபார் தி பீப்புள் டைட்டில் ஸ்பான்சர் பை சத்யா, பவர்ட் பை மஹில் ஃபென்சிங், கோ ஸ்பான்சர் பை காஞ்சிபுரம் SM சில்க்ஸ். நேரு அவர்களையே நாங்க ஓவர்டேக் பண்ணிடுவோம். ஆமா மேடம், கண்டிப்பா. நேரு அவர்கள் எல்லாத்தையும் நாட்டுடைமையாக்குனாரு. நீங்க எல்லாத்தையும் அதானி அம்பானிக்கும் முழுக்க பிளாட் போட்டு வித்துட்டு இருக்கீங்கல்ல, அப்ப அந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த இந்துஸ்தான் में एक एक आदमी हो 12 लाख रुपये मुफ्त में जाएगा कितना पैसा के இந்துஸ்தான் में ஒரு டயலாக் சொன்னார், ஞாபகம் இருக்கா மேடம்? 3 முறை ஆட்சிக்கு வந்து அந்த 15 லட்சம் ரூபாய் இன்னும் போடுறாரியா பேங்க் அக்கவுண்ட்ல. அப்ப யாரு டாஸ்மார்க்னு ஒண்ணு உருவாக்குனாங்களோ அவங்களே எடுக்கிறேன்னு சொல்லி அவங்க தான் எடுக்க முடியும். உருவாக்குனதே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தானே. பெண்கள் பாதுகாப்பு சார், அதை பத்தி ஒரு பிஜேபியில இருந்து ஒருத்தங்க வந்து பேச முடியுமான்னு எனக்கு தெரியல. முகமூடி போட்டுட்டு டெல்லி வரைக்கும் போய் கர்ச்சீஃப் வச்சு மூடி மறைச்சிட்டு வந்தது யாருன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெளிவா தெரியும். இன்னைக்கு இவரு ஸ்டாண்ட் அப் பொசிஷன்ல கூட நிக்கிறது இல்லைங்க, எல்லாம் பேக் போன் பெண்டு தான். இப்படிதான் போயிட்டு இருக்கு நிலைமை. இவங்க வந்து பேசுறாங்க. இந்த பக்கம் நாகநந்தினி வந்து அவருடைய கருத்தை எடுத்து வைப்பாங்க. ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் வந்திருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் முதற்கண் முத்தாய்ப்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஆளுநர் தான் சார் மறந்துடுவாரு. தமிழ் தாய் வாழ்த்து சொல்றதுக்கு எங்களுக்கு தேசியத்துக்காக எங்களுக்கு விடுதலை வேணும்னு சொல்லி நாங்க தமிழ்நாட்டில் நின்று தான் போராடணும். அதனால தமிழ் தாய் வாழ்த்து தான் முதன்மையா இருக்கும். மேடமுக்கு அது தெரியலன்னா நாங்க இன்னும் பண்ண மைக்க போட்டு போட்டு ஆஃப் பண்ணாங்க. ஆமா, அங்க உட்காந்துட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் வேற வேலையே இல்லை, விளையாண்டுட்டு இருக்கோம் நாங்க. அதுதான் இப்ப இருக்கிற நிலைமையில இருக்கு. அதனால லைட்டா போட்டு போட்டு, அதுவும் பிஜேபியில இருந்து வந்து பேசுறதுக்கே ஒரு தைரியம் வேணும். அதுவும் பாருங்க, பிஜேபியில இருந்து 10 பேர் ப்ரொடெக்ஷன் காமிச்சிருக்காங்க அவங்க கூட. நான் திமுகங்க, நான் வந்து திமுக, அதனால நான் கஷ்டப்பட்டு தான் வரணும், பாதுகாப்பு இல்லை. ஆனா அவங்களுக்கு யூபியில இருந்து பாதுகாப்பு வந்திருக்கு பார்த்துக்கோங்க. ஏன்னா யூபி எப்பேற்பட்ட ஸ்டேட்னு எல்லாத்துக்கும் தெரியணும்ல. அதுவும் மேடமுக்கு முக்கியமா சொல்லி ஆகணும்ல. அதாவது பெண்கள் எதிரான பீகார், அதை விட சிறந்த ஒரு பீகார் அப்படி இருந்தாலும் யூபி வச்சுப்போமே. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகம் செய்யக்கூடியதுல யூபி முதலிடம், பெண்கள் கடத்துவதில் யூபி முதலிடம், வல்லுணர்வு குற்றங்கள்ல யூபி முதலிடம், கொலை குற்றங்கள்ல யூபி முதலிடம், சிறை கொள்ளையில யூபி முதலிடம், வரதட்சணை கொள்ளையிலும் யூபி முதலிடம். ஆனா யூபி முதலிடத்துல அவங்க வந்து திமுக அரசு மோசமா இருக்கு, இங்க குற்றச்சாட்டிட்டு இருக்காங்க. நீங்க யூபின்றீங்க, பிஜேபி ஆட்சின்றீங்க. அதுக்கு விளக்கமா அதை சொல்லுங்க. அது வந்து அந்த விளக்கத்துக்கு தான் நான் இப்ப வரேன் பாருங்க. இந்த நீங்களா சொன்னீங்கன்னா அதை ஏத்துக்க முடியாது, டேட்டாஸோட சொல்லுங்க. இல்ல, நான் ஏன் உங்களை இணைச்சிக்கிறேன்னா, நீங்க எங்க சைடுன்னு காமிக்கிறதுக்கெல்லாம் இல்ல, நீங்க பொதுப்படையா இருக்கீங்க. அவங்க பேசுறது நடுவுல உட்கார்ந்திருக்கமா, இந்த பக்கமும் இல்லாம அந்த பக்கம். இதுல இன்னொரு விஷயம், இந்த கலால் வரியில தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்குன்னு சொன்னீங்க சார்? 9வது இடம். அந்த 9வது இடம் கூடி பிடிச்சிருச்சுன்னு சொன்னீங்களா, அது காரணம் என்ன தெரியுமா? எங்க மேடம் சொன்னதான், நாங்க எதுவும் சொல்லலைங்க, மேடம் சொன்னதான். 4 MLA பிஜேபியில் இருக்காங்கல்ல, அப்ப அந்த 9வது இடம்னாச்சும் வேணுமா இல்லையா? அப்ப அது அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அதுல வந்து நேரு அவர்களையே நாங்க ஓவர்டேக் பண்ணிடுவோம். ஆமா மேடம், கண்டிப்பா. நேரு அவர்கள் எல்லாத்தையும் நாட்டுடைமையாக்குனாரு. நீங்க எல்லாத்தையும் அதானி அம்பானிக்கும் முழுக்க பிளாட் போட்டு வித்துட்டு இருக்கீங்கல்ல, அப்ப அந்த மாதிரி தான் இருக்கணும். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இதுல இது வேற 3 முறை மோடி அவர்கள் ஆட்சியில் வந்திருக்காங்க. 3 முறை மோடி அவர்கள் ஆட்சியில் வந்திருக்காங்க. ரைட்டு, 3 முறை ஆட்சி. நான் ஒன்னே ஒரு விஷயம் கேட்கிறேனே, ஏன்னா நாங்க ரொம்ப நாளா கேட்டுட்டே இருக்கோம், அதுக்கு பதில் இல்லை. இந்த இந்துஸ்தான் में एक एक आदमी हो 12 लाख रुपये मुफ्त में जाएगा कितना पैसा के இந்துஸ்தான் में ஒரு டயலாக் சொன்னார், ஞாபகம் இருக்கா மேடம்? 3 முறை ஆட்சிக்கு வந்து அந்த 15 லட்சம் ரூபாய் இன்னும் போடுறாரியா பேங்க் அக்கவுண்ட்ல. வரலையா? இல்ல, இன்னும் வரல சார். இத நான் நடுவர் மன்றத்துல நான் வைக்கிறேன், நான் வந்து ஒரு குறையா வைக்கிறேன். இது வரைக்கும் வரல. இதுல இன்னொன்னு மறந்துட்டாரு பாருங்களேன். 3 முறை அவரு யார் தயவுல ஆட்சிக்கு வந்தாருன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும்,
இவங்க 3 முறை எம்எல்ஏ ஆகுனது எதுவா இருந்தாலும் நியாய தர்மப்படி நடக்கணும். நீங்க அருமையா ஹிந்தி பேசுறீங்கன்னு சொல்லி மேடம் வந்து அந்த கவுண்டர் பண்ண சொல்றாங்க. பேசுறீங்க. அத கொடுத்ததும் இந்த திராவிட மண் தான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஏன்னா இந்தி திணிப்புக்கு தான் இந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லுவோம். இந்தியை கத்துக்கணும்னா வாங்க இந்தி பிரச்சார சபா இருக்கு, வேணா படிச்சு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லுவோம். உங்களை மாதிரி ஓரவஞ்சனை எல்லாம் தெரியாது மேடம் எங்களுக்கு. நாங்க கல் நெஞ்சம் இல்லாதவங்க. அதை விட நீங்க 3 டைம் வந்தீங்கல்ல மேடம், 3 டைம் எம்எல்ஏவா இருந்தீங்க இல்லையா? யார் தயவுல? திரு அமித்ஷா அவர்கள் தயவுலையா? அது எப்படி மக்கள் தயவு? கூட இருந்தது காங்கிரஸ், அதோட கூட்டணியில் இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம்ன்ற அரசு. யோசிக்கணுங்க, யோசிச்சுட்டு பேசணும். அது மட்டும் இல்லாம அப்புறம் இப்ப எலக்ட்ரல் பேலட் மேடம் ஒன்னும் பிரச்சனை, நோட் பண்ணி வச்சுக்கோங்க மேடம். மேடம் நீங்க வேற அதாவது உச்ச நீதிமன்றத்துல வேற இருக்கீங்க இல்ல. அவங்க வந்து ஏதாவது ஏன்னா நீங்க வெறும் மோடின்னு அவரோட பிரச்சாரத்தை மட்டுமே பண்ணீங்களே. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க அவங்கள இண்டிவிஜுவலா பண்ணாங்க. நீங்க மோடி என்ன வேணாலும் சொல்லுங்க, மோடிஜியை பத்தி பேசுங்க, அம்பானியை பேசுங்க, அதானியை பேசுங்க, யார வேணாலும் பேசுங்க. நீங்க தெரிஞ்சுங்க, மேடம் வந்து இந்திய திணிக்கல. இந்திய திணிக்கிறதா நீங்க சொல்ற கட்சியில அவங்க இருக்காங்க, புரியுதா? அவங்கள முதல்ல அந்த கட்சியில இருந்தாங்க, இப்ப இந்த கட்சியில இருக்காங்கன்றதான். நீங்க வந்து இந்திய யார் திணிக்கிறாங்களோ அவங்க அரசியல் வாழ்க்கையில் இதெல்லாம் சாதாரணம் சார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு மேல மேடம் எனக்கு இன்னொரு கேள்வி. இப்ப எங்களுடைய முதல்வர் அவர் சொல்லிட்டே இருக்காரு, அதாவது பிஜேபி ஒரு விதத்துல ஜெயிக்குதுன்னா நீங்க சொன்னீங்களே இப்ப எலக்ட்ரல் பேலட்ல தான் முழுசா ஜெயிக்குது அப்படின்னு. இப்ப எலக்ட்ரல் பேலட்லயும் லிஸ்ட்ல எடுத்துக்கலாமா மேடம்? இடி, ஐடி, சிபிஐ, அது போக இப்போ வந்து இவிஎம் மெஷின், எலக்ட்ரல் பேலட்டையும் சேர்த்து எடுத்துக்கலாம். ஏன்னா அப்படிதான் இருக்கு. அதாவது 20 ஸ்டேட் எங்க கண்ட்ரோல்ல இருக்கு, 20 ஸ்டேட் எங்க கண்ட்ரோல்ல இருக்கு. எங்க 20 ஸ்டேட் உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. ஆனா நாட்டினுடைய பாதுகாப்பு யாரோட கண்ட்ரோல்ல இருக்குன்னு தான் தெரியல. டெல்லியில ஒரு குண்டு வெடிச்சது, இது வரைக்கும் அது என்ன விஷயம்னு யாரும் எடுத்து பார்க்கல, பேசவும் முடியல. இதுக்கு மேல டாஸ்மார்க்கை பத்தி அதுவும் வந்து எப்படி சொல்றாங்க, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கிட்ட தனி நபரா நான் மசோதாவை எடுத்துட்டு போனேன். சரிங்க மேடம், நீங்க எடுத்துட்டு போனீங்க, அதனால அவங்க குறைச்சிட்டாங்களா? மசோதா எடுத்துட்டு போனது உண்மைமா? அதை நீங்க மறுக்க கூடாது. அவங்க நாங்க அப்போ செய்தியாளராக இருக்கும்போது சட்டப்பேரவையில் அவங்க வந்து பிராந்தி, விஸ்கி, சாரி இந்த குடிக்கு டாஸ்மாக்கு எதிரானவங்க. நானும் அதாங்க கேக்குறேன். குற்றம் செஞ்சவங்க நடக்கல அப்படின்றது வேற, அத நீங்க பேசுங்க. ஓகே, அது நடந்துச்சா இல்லையான்னு விட்டுறலாம் சார், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா குற்றம் செஞ்சவங்க தானே சார் பிராய்ச்சம் தேட முடியும், கரெக்டா இல்லையா? அப்ப யாரு டாஸ்மார்க்னு ஒண்ணு உருவாக்குனாங்களோ அவங்களே எடுக்கிறேன்னு சொல்லி அவங்க தான் எடுக்க முடியும். உருவாக்குனதே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தானே, பின்ன நாங்களா உருவாக்கணும்? என்ன மேடம் பேசுறீங்க? இது வரைக்கும் இன்னொரு விஷயம் நான் அதிமுக ஆதரிப்பேமா இந்த விஷயத்துல எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ 42,500 கோடி ரூபா யூபியில் வந்திருக்கு அப்படின்னா, இந்த கடை வைத்திருப்பவர்கள் பூராமே அதில் 60% ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க. இந்த 42,000 கோடி வந்து வரியாக மட்டும் போகுதுன்னா, இன்னொரு 42,000 கோடி இப்போ சரக்கோட ரேட்டாக இருக்கும். அதில் லாபம் வந்து ஒரு 4,000 கோடினாலும் வரும் 10%. அப்போ இந்த 4,000 கோடியும் அங்கே உள்ள தனியாருக்கு போகுது. இப்போ இங்கே வந்து அதனால் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இது அரசு வேலையாக கொடுத்து அரசு ஊழியர்களுக்கு சம்பளமாக கொடுத்தாங்க. அதை நீங்கள் பாராட்டணும். அரசு ஊழியர்கள் ஆக்கி அவர்களுக்கு சம்பளம் கொடுத்தாங்களே, தனியாருக்கு போகாம. மேடம் என்ன சொல்றாங்கன்னா, அங்கெல்லாம் வந்து தனியாருக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதுல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. இல்ல, அதுக்காக தான் இப்ப பிஜேபி தமிழ்நாட்டை கைப்பற்றணும்னு ஒரே அடியா துடிக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்குதான் மொத்தமும் கட்சியை அடமான வச்செல்லாம் சில பேர் இருக்காங்கல்ல. யாரையும் நான் குறையெல்லாம் சொல்லலை, நான் பொதுப்படையா சொன்னேன், அவ்வளவுதான். இதுல இன்னொன்னு, அது வந்து நீங்க சொல்றதுக்கு உங்களுக்கு இது கிடையாது. ஏன்னா அவங்க கட்சி அவங்க அடமானம் வைப்பாங்க, விற்பாங்க. ஆனா என்ன எங்களுக்கு ஒரு கவலைன்னா, அதுல அண்ணான்ற பேர் இருந்துச்சா, அதனாலதான் கவலையா இருந்துச்சு. ஆனா இப்ப அது போயிடுச்சு. ஏன்னா அந்த அண்ணான்ற பேரை தூக்கி அதுக்கு வேற ஒரு பேர் வச்சுட்டாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை, அது பிரச்சனை இல்லை. இதுல வந்து போதை பொருள் அதிகமா இருக்கு. நான் ஒரு டேட்டா சொல்றேன் மேடம், அது மட்டும் பாத்துக்கோங்க. இல்ல 3 பேரும் கேட்டுட்டாலும் சரி, எனக்கு அதை பத்தி இல்ல. இதுல போதை பொருள் அதிகமாக கைப்பற்றி கேஸ் போடக்கூடிய ஒரு மாநிலம் இந்தியாவிலே அப்படின்னு சொன்னா அது கேரளா. அதுல அதிகமா, அதாவது போதை பொருள் வழக்கு அதிகமா போடுறதுல இருக்கக்கூடிய முதல் இடத்துல இருக்கக்கூடியது வந்து யூபி. அந்த போதை பொருளை அதிகமா பயன்படுத்தி அபியூஸ் பண்ணக்கூடிய இடத்துல முதல் இடத்துல வர்றதும் அதுல யூபி. இதெல்லாம் நான் சொல்ல, என்சிஆர்பி டேட்டா எடுத்து பார்த்தா தெரியும். ஏன்னா நந்தினி சொன்னதுன்னு நினைச்சுக்க கூடாது. அதை தாண்டி இன்னைக்கு ட்ரக் ஓவர் டோஸ் அப்படிங்கிறதையும் இந்தியா லிஸ்ட்ல வர்றது பஞ்சாப், அதுதான் அதிகமா இருக்கு. இந்த லிஸ்ட்லயே தமிழ்நாடுங்கிற ஒரு விஷயம் இல்லை.
ஆனா இவங்க எப்படிதான் தமிழ்நாட்டை இவங்க எடுத்துட்டு வந்து சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் அது வந்து நீ பார்த்துட்டு மேடம் என்ன சொல்லுவாங்கன்னா சொல்லட்டும். இல்ல நான் என்ன கேட்கிறேன்னா, எந்த ஒரு அதுக்கு மேல பெண்கள் பாதுகாப்பு சார், அதை பத்தி ஒரு பிஜேபியில இருந்து ஒருத்தங்க வந்து பேச முடியுமான்னு எனக்கு தெரியல நிஜமா. அதுவும் பெண்கள் பாதுகாப்பை பத்தி எல்லாம் பேசலாமா மேடம்? கூட்டணி எப்படிப்பட்ட கூட்டணின்னு பாருங்க. நானும் அந்த ஊர் தான், கோயம்புத்தூர் பொள்ளாச்சியிலிருந்து வரேன். அந்த பொள்ளாச்சியில நடந்த சம்பவம் என்னன்னு தெரியும்? அந்த சம்பவத்துக்கு சவுக்கடி கொடுத்து இன்னைக்கு அதற்கான நீதியும் பெற்று கொடுத்த ஒரே அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இன்னை வரைக்கும் மணிப்பூர் எரியுது, போய் பார்க்க முடியல. அதை தாண்டி பில்கிஸ் பானுவை என்ன சதைச்சாலும் பரவாயில்லன்னு அவங்கள விடுதலை பண்ணது கூட எனக்கு விஷயமா தெரியலங்க. அந்த 11 பேர்த்த நிக்க வச்சு ஸ்வீட்டு கொடுத்து கொண்டாடின கூட்டம் தானே மேடம் உங்க கூட்டம்? அல்ல டெல்லி சந்தர்மந்தில மேடம் மாதிரி மிகப்பெரிய ஒரு பலசாலி வீராங்கனைகள் அங்க நின்று போராடினாங்க. அவங்களுக்கும் என்ன பதில்னு தெரியல. நீங்கெல்லாம் பெண்கள் பாதுகாப்பை பத்தி பேசுறீங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன், ஏன் மக்களுக்காக இன்னைக்கு நம்ம கேட்கிறோம்ல, திமுக ஏன் வரணும்? நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? 2021க்கு முன்னாடி கடந்த 10 வருஷம் திமுக என்ன செய்யும், திமுக வந்து என்ன பண்ணிடும்னு யாருக்கும் தெரியாது சார். ஆனா இன்னைக்கு 2026ல நிக்கிறோம். 10 வருஷம் ஒண்ணுமே செய்ய முடியாம இருந்த ஒரு நிலையில உடனே வந்து எல்லாம் சொல்லலாம், நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன்னு. டேட்டாவோட சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. திட்டத்தோட பேரனாச்சும் சரியா சொல்லி அந்த டேட்டா சொல்லுங்க. ஏன்னா மேடம் சொன்ன மாதிரி அம்மா உணவகம் அங்க இருக்கு இங்க இருக்கு எல்லாம் மூடிட்டாங்க. கிடையாதுங்க. அம்மா உணவகம் வேணா வாங்க மேடம் எங்களோட கோயம்புத்தூருக்கு. கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டு ஆர்எஸ் புரத்துக்கிட்டையும் இருக்கு, அதை தாண்டி காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லயும் இருக்கு, புது பஸ் ஸ்டாண்ட்லயும் இருக்கு. நான் கூட்டிட்டு போறேன், பிரேக்ஃபாஸ்ட் கூடி அங்க சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்னும் சென்னையிலயும் இருக்குன்னு சென்னை அண்ணங்க நிறைய பேர் சொல்றாங்க. அம்மா உணவகம்லாம் எங்கேயும் க்ளோஸ் பண்ணல. அதை தாண்டி 2026 எதற்காக திமுக வரணும்? இன்னைக்கு நீங்க சொன்னீங்கல்ல, என்ன செஞ்சிருச்சு என்ன செஞ்சிருச்சு, எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு. எங்க போச்சு? இருக்கிறது எல்லாம் மேல மேல வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இதே உங்களுடைய கட்சி தான். உங்களுடைய கட்சி சொன்ன அந்த ஒன்றிய அரசினுடைய நிதி ஆயோக்கினுடைய அந்த ரிப்போர்ட்டை தான் நாங்க சொல்றோம். இன்னைக்கு எதுவுமே இல்லாம -0.03% இருந்த தமிழ்நாட்டை இந்த அளவுக்கு உயர்த்தி இந்தியாவிலே பொருளாதாரத்துல எல்லா விஷயத்திலையும் முதன்மை மாநிலமா தமிழ்நாட்டை கொண்டு வந்தவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்கிற மகத்தான மனிதர் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு 11.19 அடிச்சு தூக்குங்க பார்க்கலாம். நீங்க தான் 20 ஸ்டேட் வச்சிருக்கீங்களா மேடம்? 20 ஸ்டேட், ஒரு ஸ்டேட்ல கொண்டு வந்து காமிங்க. செஞ்சது திராவிட மண், பெரியார் மண். என்னமோ கோயிலை பத்தி பேசுனீங்க. உங்களுக்கு விளக்கு எங்க வைக்கிறது? இல்ல விளக்குல ஏதாவது பிரச்சனை உண்டுவாக்க முடியுமா? இல்ல விளக்க வச்சு ஏதாச்சும் விளக்க முடியுமான்னு பாப்பீங்க. ஆனா மதுரை மக்களே சொல்லுவாங்க, நீங்க ஒண்ணும் விளக்க வேண்டாம், எங்களுக்கே எல்லாம் தெரியும். சிக்கந்தரா இருந்தாலும் சரி, கந்தரா இருந்தாலும் சரி, ரெண்டையும் கும்பிடுவதுதான் தமிழ்நாட்டினுடைய பண்பாடு. இந்துவா இருந்தாலும் முஸ்லீமா இருந்தாலும் அதை எங்க பிரச்சனையை நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லக்கூடிய மண்ணாதான் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்குன்னு அதை புரிஞ்சுக்கணும். சரி, நிறைவா இது ஒரே ஒரு விஷயம், அடுத்த ரவுண்ட் இருக்கு சார். இந்த ஒரே ஒரு விஷயத்தோட நிறைவு செஞ்சுக்கிறேன். அதாவது எனக்கு ஒரே ஒரு டேட்டா மட்டும் அடுத்தது அதிமுகல இருந்து வரவங்க எனக்கு சொல்லணும். அதாவது கடந்த 10 வருஷத்துல என்ன சாதிச்சாங்க அப்படிங்கிறதுக்கு முழு விவரம் சொல்லுங்கன்னு நான் கேட்டுட்டேன். அதை தாண்டி கல்வித்துறைன்னு ஒரு விஷயம் இருக்கு, இன்னைக்கு நாங்கள் அதில் முதன்மையில் இருக்கோம். உற்பத்தி துறைன்னு ஒன்று இருக்கு, அதுலயும் இன்னைக்கு தமிழ்நாடு முதன்மையில இருக்கு. பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாங்கல்ல, நீங்க என்ன பாதுகாப்புக்காக செஞ்சீங்கன்றதையும் சொல்லுங்க. நான் 3 விஷயம் தான் வச்சிருக்கேன், பெருசா ஒன்றும் கேட்கல. இதை சொல்லிட்டாலே பார்த்துக்கலாம் சார். 26 உங்களுதான் எங்களுதானு. ஏன்னா அவங்க டக் அவுட்டு 24லயே 10 முறை வந்தாரு, ஹே ராம் ஹே ராம்னு. நாங்க பாய்ஜி பாய்ஜின்னு அனுப்பிச்சு 40 தொகுதியும் தட்டி தூக்கணும். அதே மாதிரி 2026லயும் 200 எங்களுடைய இலக்கு. அதே வரலாறா படைப்போங்கிறத எந்த மாற்று கருத்து இல்லாம கூறி நிறைவு பெறுகிறேன். நன்றி. சத்யன் பேசுனதுல இருந்தே வரேன். முகமூடி போட்டுட்டு போறவங்களா தீவிரவாதம் பண்றவங்க, ஏதாச்சும் தப்பு பண்ணுவாங்க, கரெக்டா? அப்போ முகமூடி போட்டுட்டு டெல்லி வரைக்கும் போய் கர்ச்சீஃப் வச்சு மூடி மறைச்சிட்டு வந்தது யாருன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெளிவா தெரியும். இதுல வேற உதயநிதி அவர்கள் எப்படி துணை முதல்வர் ஆனாரு? என்ன சும்மா அவர் வந்து என்ன இவர் மாதிரி என்ன திடீர்னு வந்து கூவத்தூர் போய் அங்க யாருக்கிட்டயாச்சும் தவழ்ந்து விழுந்தா முதல்வர் இன்னைக்கு எம்எல்ஏவாய் உட்காந்துருக்காரு. கிட்டத்தட்ட 60,000 ஓட்டு வித்தியாசத்துல சேப்பாக்க தொகுதியில ஜெயிச்சு நின்று இன்னைக்கு சேப்பாக்க தொகுதியினுடைய செல்ல பிள்ளையா தமிழ்நாட்டினுடைய ஆதார நிலையில இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இவங்க என்னங்க பேசுறாங்க? அதுக்குள்ள ஸ்டார்ட் அப்
நாங்க தான் உருவாக்கணும், ஸ்டார்ட் அப் இவரு தான் பண்ணாரு. இன்னைக்கு இவரு ஸ்டாண்ட் அப் பொசிஷன்ல கூட நிக்கிறது இல்லைங்க, எல்லாம் பேக் போன் பெண்டு தான். இப்படிதான் போயிட்டு இருக்கு நிலைமை. இவங்க வந்து பேசுறாங்க. ஆனா 2020 அதாவது 2020ல 1.49 லட்சம் கோடி இருந்த ஸ்டார்ட் அப் நிறுவனம் இன்னைக்கு 2025ல கிட்டத்தட்ட 2.25 லட்சம் கோடி அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம். இதுல இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் பார்ப்பாங்க. அதுக்கு மேல நீட்டு 31 லட்சக்கணக்கா வாங்குனீங்களே கையெழுத்து போட்டு, அதெல்லாம் கொண்டு போய் கவர்னர் எங்க குப்பை தொட்டில கொட்டினாங்கன்னு சொன்னாங்க. அப்ப நாங்க கொண்டு போய் கொடுத்தது கவர்னர் மாளிகையில தான். அப்ப இவங்க குப்பை தொட்டின்னு சொல்றது கவர்னர் மாளிகையா? அப்புறம் இந்த நேஷனல் பியூரோ அத சொன்னாங்க இல்லையா, கிரைம் ரிப்போர்ட் அது கொடுக்கணும். எங்க இடியில இருந்தே லெட்டர் அனுப்ப தெரிஞ்சு இவங்களுக்கு அந்த நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோல இருந்து ஒரு ரிப்போர்ட் எடுக்க தெரியாதான்னு நான் கேட்கிறேன். ஏன்னா 56 இன்ச்சு மார்புடைய ஒருத்தருடைய இவங்க கூட்டணியில இருக்காங்க. அப்ப இதை அவங்க செஞ்சிருக்கணுமா வேணாமா? என்ன பேசணும்னு தெரியாம ஏதாச்சும் பேசுறது. அதாவது ஜல்லிக்கட்டை நாங்க தான் கொண்டு வந்தோம். ஏங்க அது பாரம்பரியமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது பேரை சொல்லல. ஆனா நான் இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு ஜல்லிக்கட்டு மாடுபிடி வீரர்கள் ஜெயிச்சாங்கன்னா அவங்களுக்கும் அரசாங்க வேலைன்னு சொன்னது திராவிட முன்னேற்ற கழக அரசு. அப்ப இதைத்தானே யோசிப்பாங்க. அதையும் தாண்டி இன்னைக்கு ஒருபடி மேல போய் விஜயதாரணி மேடம் பேசுவோம். இல்ல கோட்டி சொன்னேன், ஆனா மறந்துட்டேன், மன்னிச்சிருங்க. அதுவும் அது என்னன்னா, நீங்க பேசுனீங்களா டாஸ்மார்க், நான் உண்மையா பார்த்தேன் சார். மக்களுக்காக ஒருத்தர் பேசுறார், மக்கள் குறைகளை சொல்றார். மக்கள் குறையா ஏதாச்சும் சொல்லுவாருன்னு பார்த்தா அவரு ஃபுல்லா டாஸ்மார்க் குமுறலா சொல்லிட்டார். இருந்தாலும் அது பெரிய பெரிய விஷயம் இல்ல. ஆனா அண்ணன் பேசும்போது ஒரு கோடி பெண்கள் வாழ்க்கை அதுல அடங்கி இருக்கு. அதை பாருங்க, ஒரு பெண்ணா அதுக்காக நிறைய சஜஷன்ஸ் எல்லாம் வேற அண்ணன் கொடுத்தாரு. அதுல அவர் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாரு, கவர்னர் வந்து தட்டி கேட்கிற அளவுக்கு திராணி இருக்கணும். இன்னைக்கு நடந்திருக்கு. காலையில கவர்னர் வந்து பேச முடியாதுன்னு சொல்லி தமிழ்தாய் வாழ்த்து பாடினதுக்காக அத தமிழ்தாய் வாழ்த்து அவமரியாதை பண்ணி வெளியே போனதுக்கு அப்புறம் துணிச்சலோட திராணியோட நாங்க ஒன்னும் குமிஞ்சு நிக்கல, நெஞ்ச நிமித்தி எந்திரிச்சு சபாநாயகர் ஐயாவை கவர்னர் என்ன படிக்கணுமோ அதை நீங்க படிங்க, அது இந்த மாமன்றம் ஏற்றுக்கொள்ளும் சொல்ல வைத்தவர் தமிழ்நாட்டு முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்கிற மகத்தான மனிதர். அப்ப இதுல வந்து எந்த விதமான விஷயம் இல்லை. இன்னைக்கு இது நடந்திருக்கு. சகோதரி, அவர் எதிர்க்கலன்னு சொல்லலை, இன்னும் அதிகமாக எதிர்க்கணும்னு சொல்கிறேன். 2 எடுத்துக்காட்டுகள் சொல்கிறேன். இப்படி தான் பன்வரிலால் புரோஹித் சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கல்ல குப்பை தொட்டியில் போச்சுன்னு, அந்த கருத்தோடு நான் ஒத்து போகிறேன். கிட்டத்தட்ட கவர்னர் கொடுக்குற மனு பாதி அப்படி தான் போகுது. அது கவர்னர் ஆஃபீஸே வேணாம், அது வனத்துறைக்கு போய் அங்கே வந்து அது பறவைகள் சரணாலயமோ இல்லை காடாக இருக்கணுன்றது என்னோட பார்வை. ராஜ்பவனே தேவையில்லைன்றது தான் அறிஞர் அண்ணாவோட பார்வை, அதுதான் என்னோட பார்வையும். இதில் 2 தரவுகள் ஒன்றி நான் சொல்லி உடனே முடிச்சுக்கிறேன். நிர்மலாதேவின்னு ஒரு கேரக்டர் வந்தவொடனே பன்வரிலால் புரோஹித்து துண்டை காணோம் துணியை காணும்னு ஓடினாப்புல. கவர்னர் அலுவலகத்தை லெஃப்ட் கையில் அப்படி தான் டீல் பண்ணோம். அடுத்த முறைலாம் அழைப்பே கொடுக்கக்கூடாது. இன்னொன்று, இந்த அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் கவர்னர் அலுவலகத்துக்கு கரண்ட்டு கட் பண்ணதெல்லாம் நடந்திருக்குது. கவர்னரை எப்படி ஓட விட்ட மண்ணுன்றது தமிழ்நாட்டில் இருக்குது. அது திரும்பி நடக்கணுன்றது தான் என்னோட பார்வை. நடக்கக்கூடாததுன்றல கவர்னர் அலுவலகத்துக்கு பண்ணுற காசு மக்கள் பணம் விரயம் என்பது என்னோட பதிவு. ஜியோக்காக போராடியது எப்ப பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு? 2003ல ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் 2011ல வந்தாங்க, 2016ல வந்தாங்க. ஒண்ணுமே செய்ய முடியல. செய்ய முடியாத ஒரு விஷயத்தை அன்னைக்கு வந்து நான் ஹைகோர்ட் ரிப்போர்ட்டர், அந்த ஹைகோர்ட் பார்த்துட்டு இருக்கப்ப என்ன பண்ணாங்கன்னா, இந்த அரசு ஊழியர்களுக்கு ரிலீஸ் ஆர்டர் போடுறாங்க. எத்தனை மணிக்குன்னா ஒரு 6 மணிக்கு 5:30 மணிக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா ரிலீஸ் ஒரு ஹைகோர்ட்ல ஒரு ஆர்டர் வருது. அந்த ஆர்டர் சிறைக்கு போறதுக்கு முன்னாடியே அதை பிளாக் பண்ணி இன்னொரு ஜட்ஜு வீட்டில் வந்து இன்னொரு அஃபிடவிட்டை போட்டு இந்த கேஸ் எடுக்க வச்சு அந்த ஆர்டர் அப்படி ஸ்குவாஷ் பண்ணி அவர்கள் சிறையிலிருந்து வெளிவராமல் தடுத்ததை நாங்கள் நேரில் பார்த்திருக்கோம். கரெக்ட்டுங்களா? அது நான் எந்த கட்சிக்காக சொல்ல, இந்த அதே மாதிரிதான் பண்ணவங்களை இந்த எஸ்மா டெஸ்மான்ற சட்டத்தை எல்லாம் போட்டு நைட்டு 12 மணிக்கு ஆசிரியர்களை வீட்டுக்குள்ள போய் கைது செய்ய வச்சது யாரு? உடனடியா உங்களை பணியிடை நீக்கம் செய்யறேன்னு சொல்லி சஸ்பெண்ட் பண்ணது யாருங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அது அம்மையார் ஜெயலலிதா செஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு போராட்டம் பண்ணவங்களை கூப்பிட்டு உங்களுக்கான உறுதி செய்யப்பட்ட அந்த பென்ஷன் ஸ்கீம் கொடுக்கப்படும் சொன்ன ஒரு அரசு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு. இன்னைக்கு கூட இடைநிலை ஆசிரியர்கள் பிரச்சனை பண்ணும்போது அவங்களையும் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி இன்னைக்கு அவங்களுக்கு 12,500 ரூபாயிலிருந்து 15,000 ரூபாய் சம்பள உயர்வையும் கொடுத்து அவங்களுக்கான ஒரு விஷயங்களையும் செஞ்சு கொடுக்கப்படும் உறுதி அளித்த ஒரு அரசா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குங்க. இல்ல இவங்க இவ்வளவு போராட்டம் சொன்னாங்களே, லேப்டாப் கொடுக்கலன்னு சொல்லி
மாணவர்கள் போராட்டம் பண்ணாங்க. இது என்னமோ நாங்க தடுத்து நிறுத்திட்டோமா? யார் நிறுத்தினாங்கன்னு பார்த்துட்டு இருக்க மக்களுக்கும் படிக்கிற மாணவர்களுக்கும் தெரியும். கிட்டத்தட்ட 2019 லேப்டாப் கேட்ட மாணவர்களை கேட்டா கொரோனான்னு சொல்லிடுவாங்க. பொய். தடியடி நடத்தினது மாணவ மாணவிகள் மேல. ஆனா இன்னைக்கு அந்த மாணவ மாணவிகளுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்றதுக்காக AI ஃபீச்சர்ஸை வச்சு இன்னைக்கு லேப்டாப் வழங்கினது இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அப்படின்னா அது போக விஜயதாரணி மேடம் பேசும்போது சொன்னாங்க, நான் எதிர்கட்சியா இருந்தேன், எனக்கு ஒண்ணுமே செய்யல, செஞ்சதெல்லாம் ADMKல தான், அந்த அம்மையார் தான் செஞ்சாங்கன்னு. இது உண்மையா பொய்யான்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு நிதர்சனமா நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் சொல்றேன். எங்களுடைய கோயம்புத்தூர் 10 தொகுதி உண்மையாலுமே எந்த அமைச்சரும் எந்த MLAவும் கிடையாது, எந்த அமைச்சரும் கிடையாது. ஆனா அந்த 10 தொகுதியும் எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட இன்னைக்கும் அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு பல கோடி செலவுல ஹைஃபை பண்ணியிருக்கிறதுனா இந்த திராவிட முன்னேற்ற கழகம். அதை தாண்டி இன்னைக்கு செம்மொழி பூங்கா கோவைக்கு வந்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். அது போக இன்னைக்கு GD மேம்பாலம்னு சொல்லி மிகப்பெரிய, அதாவது இந்தியாவிலேயே மிகப்பெரிய மேம்பாலமா அமைஞ்சது, உருவாக்குனது திராவிட முன்னேற்ற கழகம். அதுக்கும் மேல இன்னைக்கு நீலகிரியில் இருக்கக்கூடிய அந்த மலைவாழ் மக்கள் நல்லா படிக்கணும் அப்படின்றதுக்காக அங்க கவர்மெண்ட் காலேஜ், அதாவது மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம். இன்னும் எத்தனையோ டிஸ்ட்ரிக்ட்ல MLAக்கள் இல்லாம எதிர்கட்சியா இருந்தாலும் கூட அங்க இருக்கிற பெண்களுக்கும் மாத 1000 ரூபாய் உரிமை தொகை, விடியல் பயணம், இன்னைக்கு புதுமை பெண் திட்டத்தின் கீழமாக அதுக்காக கிட்டத்தட்ட 6 லட்சம் பெண்கள் பயன்படுறாங்க. தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக 4.5 லட்சம் பசங்கள் பயன்படுறாங்க. அதுக்கு மேல மகளிர் சுய உதவி குழுன்னு ஒரு விஷயம் இருக்கு பாருங்க சார். இன்னைக்கு அது எவ்வளவு பெரிய ஒரு டிராஜிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு கேட்டா கிட்டத்தட்ட 37,000 கோடி ரூபாய் அளவுக்கு டர்ன் ஓவர் எடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு மகளிர் சுய உதவி குழுக்கள் வளர்ந்து இன்னைக்கு பெண்களுக்கான முதன்மைத்துவம், அதாவது தொழில் முனைவோர்கள் அதை தாண்டி தொழில் செய்யக்கூடிய முதன்மை மாநிலமா இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு அப்படின்னு சொன்னா இதையெல்லாம் யார் சாத்தியப்படுத்தி இருக்கான்னு சொல்லணும். நான் முன்ன ஒரு முறை பேசும்போதே சொல்ல வந்தேன், என்ன டிஃபரன்ஸ் இவங்க உடனே சொல்லிடுறாங்க அதிமுக, அதாவது கொரோனா வந்துருச்சு, கடைசியில கொரோனா வந்துருச்சு, அதனால என்னால முடியல. எங்க 9 வருஷம் நீங்க தானே உட்காந்துருந்தீங்க, கடைசி 1 வருஷம் தானே கொரோனா வந்துச்சு. ஆனா 2021 ஆட்சிக்குள்ள வரும்போதே கொரோனான்றது ஒரு விஷயம் இருந்துச்சு, பொருளாதார நெருக்கடி, அதுக்கு மேல அந்த மக்களுக்கான அந்த ஹெல்த் பிரச்சனை இதெல்லாம் இருந்த போதும் ஒன்றிய அரசு என்னமோ அந்த அம்மா கொடுத்தாங்க அவ்வளோ பெரிய லிஸ்ட். என்னைக்குமே அவங்க சொல்ற நம்பரையும் சரி சொல்ற மெம்பரையும் சரி நாங்க நம்புறதே இல்லைங்க சார். ஏன்னா இவங்க சொல்றதெல்லாம் பொய்யாதான் இருக்கும். இங்க பினான்ஸ் மினிஸ்டர் வந்தாங்க எங்க ஊருக்கு, அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ஒரே ஒரு பன்னுல ஆரம்பிச்ச பிரச்சனைங்க சார் நாட்டுக்கே தெரியும். அந்த பன்னுல வெண்ணெயை தடவுறதா இல்ல வேண்டாமான்னு. அதை விட அந்த அம்மா ஒரு டேட்டா சொல்லிச்சு பாருங்க, இந்த மேடம் மாதிரிதான். அதாவது MSMEக்காக அந்த முத்ரா லோன் கோவை மக்களுக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னா மொத்தமா கிட்டத்தட்ட 13,180 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனா மொத்தம் கோவை மக்கள் எத்தனை பேர் அதுல பயனடைஞ்சிருக்காங்கன்னு சொன்னாங்க? 20 லட்சம் பேர். அது வந்து கோவை பாப்புலேஷனோட சிட்டி பாப்புலேஷனோட ஜாஸ்தி. மொத்த கோவை பாப்புலேஷனே 36 லட்சம் தான். ஆனா அந்த அம்மா 20 லட்சம் பேருக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்க. இப்படிதான் இருக்கும் பிஜேபியோட கணக்கு. இங்க தமிழ்நாட்டுல இவங்க என்ன கொடுத்திருக்காங்க, என்ன பண்ணிருக்காங்க. இங்க கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் கஷ்டப்பட்டு மக்கள் வந்து நல்லா பயன்பெறணுன்றதுக்காக கட்டணும். அங்க போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் வேணும், கொஞ்சம் மெட்ரோ ரயில்வே நீங்க பண்ணுங்க. அதான் என்னமோ 6,000 கோடின்னு சொன்னாங்களே, பண்ணி கொடுங்கன்னு கேட்டா அதுக்கு நிதி ஒதுக்கல. ஆனா அதுக்கும் சேர்ந்து தமிழ்நாடு அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்னைக்கு நிதியை கொடுத்து அந்த ப்ராஜெக்டையும் இன்னைக்கு செய்ய வைக்கிறாங்கன்னு சொன்னா இவ்வளவு பேசுறாரு. பேரு வேற கோவை சத்தியம்னு வச்சிருக்கிறாரு. ஆனா எங்க ஊருக்கு வர இருந்த மெட்ரோ ரயில் திட்டத்தையும் அவங்கதான் தடுத்து. ஒரு வார்த்தை கூடி சத்தியமா பேசல. அதுவும் உண்மைதான். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அப்புறம் இதுல வேற 7.5 இடஒதுக்கீடு பெற்று கொடுத்தது நாங்க தானே. எங்க வரலாறு எடுத்து பாருங்க. 7.5 இடஒதுக்கீடு இவங்க போட்டும் போது கவர்னர் மாளிகைக்கு போய் நாங்க ஓகே பண்ணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது அது எதிர்கட்சியா இருந்த நம்மளுடைய தலைவர், அதாவது எங்களுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லி, நீங்க கவர்னர் ஒப்புதல் கொடுக்கலினாலும் என்ன, இதை தமிழ்நாட்டு மக்களுக்கு பயன்பெறும், அதை நீங்க செய்யுங்க, இது சட்ட ரீதியா கொண்டு வரலான்னு சொன்னவரே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அப்படின்னு சொன்னா பேரு ஸ்டிக்கர்லாம் இங்க யாரு ஒட்டுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் சார். சரி, இன்னைக்கு வந்து நாங்க இவ்வளவு கடன் வாங்கியிருக்கோம், ரைட், இவ்வளவு கன்சியூம் பண்ணியிருக்கோம். அவங்க எல்லாம் கடன் வாங்கினதை என்ன பண்ணாங்கன்னு கூட சொல்லல. ஆனா இன்னைக்கு கடன் வாங்கினது அத்தனையுமே ஸ்கீம்ஸா போயிருக்கு. மீண்டும் இந்த நாட்டுக்கு அது வரியாதான் வரப்போகுது.
அந்த வரியை இவங்க முழுசா உறிஞ்சுக்கிட்டு இது வரைக்கும் 1 ரூபா வாங்கினா 29 காசு தான் திருப்பி தராங்கன்னு நாங்க ரொம்ப வருஷமா சொல்றோம். அதுக்கெல்லாம் ஒரு % கூடி அந்த சூடு சொரணை அந்த மாதிரி நான் பேச வரல. இருந்தாலும் ஆனா அதை பத்தி எல்லாம் எதுவுமே டச் பண்ணாம மேலோட்டமா பேசிட்டு போறாங்களே. இப்பவும் சொல்றேன், எதனால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வரும் அப்படின்னு நான் சொல்றேன்னா, இவங்க சொல்றாங்க மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. ஏங்க இன்னைக்கு 1,30,30,00,000 பெண்கள் ஒத்துக்குவாங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வரணும் அப்படின்னு. இன்னைக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள், அதுவும் அவர் ரொம்ப பேசுனது எனக்கு ரொம்ப டென்ஷனான விஷயம். இந்த நான் முதல்வர் 2 விஷயம் மட்டும் சொல்றேன் சார், வேற எதுவும் இல்ல. இந்த நான் முதல்வர் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டாங்கல்ல, இன்னைக்கு யோகேஸ்வரின்னு ஒரு பொண்ணு ஈரோட்ல, அதாவது ஒரு மாற்றுத்திறனாளி பொண்ணு, பார்க்கவே சைஸ் இவ்வளோதான் இருக்கு. ஆனா அந்த பொண்ணு படிக்கிறது ஆதி திராவிடர் நலப்பள்ளியில, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற அந்த குழந்தை இன்னைக்கு 12th நல்ல மார்க் எடுத்து அதுக்கு மேல நான் முதல்வர் திட்டத்தின் மூலமாக பயன்பெற்று இன்னைக்கு நல்லா பெருசா ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்களே ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் போக முடியாதுங்கும் போது இன்னைக்கு யோகேஸ்வரின்ற அந்த பொண்ணு இன்னைக்கு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் ஆக போகிறாங்கன்னு சொன்னா, அவங்க அப்பா சாதாரண ஒரு டீ மாஸ்டரா இருக்காரு, அம்மா ஒரு பட்டாசு தொழிலாளியில தான் வேலை செய்யறாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களினுடைய தரத்தை உயர்த்தியது திராவிட முன்னேற்ற கழகம்னா யார் பாப்பாங்கன்னு சொல்லணும். அப்புறம் கோவை சத்யன் சார் பேசும்போது ரொம்ப பேசினார், அதாவது ஊனமுற்றோரை மாற்றுத்திறனாளின்னு பேர் மாற்றம் பண்ணி, இவ்வளவுதான் சார் அவங்களோட நிலைப்பாடே, அவ்வளவுதான். ஆனா அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னு வெறும் அவங்க கேட்கிற இடத்துல இருக்கக்கூடாது, அவங்களே இனி கொடுக்கிற இடத்துக்கு மாறணும்னு மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன கவுன்சிலர் முறைய கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இந்த மாதிரி நாங்க சொன்னா எத்தனை விஷயத்த சொல்ல முடியும்னு பாருங்க. எல்லாத்துக்கும் மேல பெண்கள், இன்னொன்னு மருத்துவம், இது எல்லாத்துக்கும் மேல என்ன சொன்னாங்க, பீகார்காரங்களை இங்க வந்தா அடிச்சு விரட்டும் அப்படி சொன்னாங்க. என்னமோ ஒடிசா அதெல்லாம் சொன்னாங்க. நான் ஒரே ஒரு உதாரணம் தான் சொல்றேன். அதாவது செப்டம்பர் 26 எல்லாரும் இந்த விஷயத்த நம்ம காட்சியில பார்த்திருப்போம். அதாவது அன்னைக்கு ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு ரயில்வே ஆக்சிடென்ட் ஆகும்போது பீகார்ல இருந்து வந்த ஒரு தொழிலாளர், அவங்களுக்கு 2 கையும் ஆக்சிடென்ட்ல நசுங்குது, லெஃப்ட் ஹேண்ட் வந்து ஃபுல்லா அப்படியே நசுங்குது, ரைட் ஹேண்ட்ல அந்த பாம் ஏரியா மட்டும் நசுங்குது. அப்போ இதை வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணும்னு யோசிக்கும் போது டெல்லியில இருந்து நாங்க ஆள் கூட்டிட்டு வரல, இல்ல ஏடிஎம்கேல இருந்து ஆள் வரல. உண்மைக்கு சொல்ல போனா இன்னைக்கு தமிழ்நாடு அரசின் மூலமாக, அதாவது இது சர்வே எடுத்து பார்க்கும்போது இந்தியா முழுக்க இது 4 ஆபரேஷன்ஸ் தான் நடந்திருக்கு. அது தமிழ்நாட்டுல பிரைவேட்டா ஒரு ஆபரேஷன் நடந்திருக்கு. இன்னைக்கு முதல் முறையா தமிழ்நாடு அரசு துறை சார்ந்து ஒரு பீகார்ல இருந்து வந்த அந்த தொழிலாளி சாதாரண ஒரு தொழிலாளி தானேன்னு யோசிக்கல, அவங்களுக்கும் இந்த பிளாஸ்டிக் சர்ஜரிகள், இந்த சர்ஜரி பண்ணுனா மீண்டும் கை கொடுக்க முடியும்னு தெரிஞ்சு, அதுவும் மராத்தன் ரேஸ்ல கிட்டத்தட்ட முழுக்க பெண்களே இருந்து அந்த ஆபரேஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு அந்த பீகார் தொழிலாளருக்கு கூட அட்டெண்டர் கூட இல்லைங்க. ஆனா அந்த அட்டெண்டர் நிறையில இருந்து இங்க இருக்க செவிலியர்கள் அவங்களை கரெக்டா பார்த்துக்கிட்டு மிகப்பெரிய அளவுல ஒரு மாறுதலை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் நடந்தது இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில. கொரோனால ஒரு வடநாட்டு சொல்றதுக்காக ஒரு விஷயம் சொல்றேன். கொரோனா டைம்ல கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வந்து மாட்டிட்டாங்க தமிழ்நாட்டுல. அவர்கள் நடந்தே வந்து காட்பாடி ரயில் நிலையம் நோக்கி நடந்து போறாங்க, தண்டவாளத்திலே நடந்து போயிடலான்னு. அப்போ வந்து திமுக ஆட்சியில இல்ல. அங்க காந்தின்னு சொல்லி ஒரு மாவட்ட செயலாளர், அவர் வந்து ராணிப்பேட்டை காந்தின்னு சொல்லுவாங்க, இப்போ அவர் வேலூர் மாவட்ட செயலாளராக இருந்தார். அவர் தன்னோட சொந்த யாரும் எவ்வளோ பேர் போறாங்கன்னு வந்து அவர் தகவல் சொன்னோடனே அவர்களை காட்பாடிக்கு முன்னாடி நிறுத்தி கலெக்டர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி அவர்களை வந்து காட்பாடியில் கொண்டு போய் தங்க வச்சு, பாதி பேரை ராணிப்பேட்டை ரயில் நிலையம் தங்க வச்சு இவர்களுக்கு சிறப்பு ரயில் ஏற்பாடு பண்ணி அனுப்புனாங்க. அப்போ ஆட்சியிலே இல்லை திமுக. ஸோ இப்படிப்பட்ட சம்பவங்களும் நிறைய நடந்திருக்கு. அப்படின்றத நீங்க நல்லது செஞ்சவங்களும் நம்ம ஏதாவது ஒரு சூழ்நிலையில பதிவு பண்ணி தான் அதை கண்டிப்பா மக்களும் ஞாபகம் வச்சுப்பாங்க சார். அதுதான் இதுல இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை. எல்லாமே விஜயதாரணி மேமும் சரி, அந்த சத்யன் சாரும் சரி, நம்ம மக்களுக்காக பேச வந்தா நம்ம கோட்டீஸ்வரன் சாரும் சரி பேசினாங்க. ஆனா அந்த எய்ம்ஸ்க்குன்னு இன்னும் ஒரே ஒரு செங்கல் மட்டும், அதையும் எங்களுடைய தலைவர் எடுத்துட்டு வந்துட்டாரு துணை முதல்வர். ஆனா இது வரைக்கும் அந்த செங்கலம் கூடி நட்டின பாடு கிடையாது. ஆனா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்படி இருக்குன்னா, 15 மாசம் 230 கோடி, 23 மருத்துவ பிரிவு, 1000 படுக்கை வசதி கொண்ட 2 வருஷத்துக்கு முன்னாடியே கிண்டியில அரசு மருத்துவத்துறையை கட்டி காமிச்சது இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இப்ப சொல்லுங்க, யாருக்கு மக்களினுடைய ஆதரவு இருக்கும்? இன்னைக்கு வந்து மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண், இதெல்லாம் இருக்கட்டும் சார். எங்களுக்கு நாங்க வந்து மக்களை போய் சந்திக்கிறோம் கெத்தா எதனால தெரியுமா சொல்றோம்? என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடின்னு ஒரு விஷயம்.
இது வரைக்கும் தமிழ்நாடு வரலாற்றில், அரசியல் வரலாற்றில் யாருமே நடத்த முடியாது. மக்களுக்காக நீங்க என்ன செஞ்சீங்கன்னு சொல்லி தேர்தலுக்கு முன்னாடி அவங்கள போய் பார்த்து அவங்களோட குறையை கேட்டு அதை கூடி சரி பண்ணி வைங்கன்னு சொன்ன ஒரு முதல்வரா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக முதல்வர் இன்னைக்கு இருக்கிறாருன்னு சொன்னா, இந்த ஒரு உதாரணமே போதும். இன்னைக்கு எவ்வளோ பெரிய விமர்சனங்கள் வந்தாலும் அது நிறைவாயிடும். இது எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு விஷயம், இந்த ஸ்போர்ட்ஸ்னு ஒரு துறை இருக்குல்ல. இப்போ எல்லாரும் கேக்குறாங்களே என்ன பண்ணிட்டார் உங்க துணை முதல்வர்னு. எஸ் சுந்தர்ராஜன் ஒருத்தர் இருந்தார், தெரியும்னு நினைக்கிறேன் சார். முன்னாள் யூத் அண்ட் வெல்ஃபேர்க்கா ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா இருந்தார். அவரோட வீடியோ ரொம்ப பெரிய வைரலுங்க, வேணாலும் வச்சிருக்கேன், காமிக்கிறேன். அது என்ன சொல்றாரு, ஒரு அரியலூர் சைடோ தூத்துக்குடி சைடோ நினைக்கிறேன், அங்க இருக்க பெண்கள் எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. அந்த ஸ்போர்ட்ஸ் வீராங்கனை கிட்ட போய் சொல்றாங்க, கிட்டத்தட்ட உங்களுக்காக 7 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன். என்ன சாப்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க போல, சரியா விளையாண்டுருவியா, உன்னால விளையாட முடியுமா அப்படின்னு இழிவா பேசினதுதான் ஏடிஎம்கே. வட சென்னையில் இருக்கக்கூடிய ஹாசிமா இன்னைக்கு எவ்வளவு தூரம் உயர்ந்து கேரம்ல கூட இன்னைக்கு மெடல் அடிக்கிற அளவுக்கு ஜெயிச்சு, அதை தாண்டி இன்னைக்கு கேரம் குவீன்னு ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை வரலாறு படமாக எடுக்க வைத்தது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுதுங்களா? படத்துல நடிக்கிறவங்க எல்லாம் இங்க உட்கார்ந்து ஒன்னும் பண்ணிட முடியாது. அத கட்சி கொடியை காமிச்சதுக்கு யாரோ ஒரு பழனிசாமி அவர்கள் எல்லாம் ஐயோ புதுசா ஒரு கூட்டணி வரப்போகுது, மெகா கூட்டணி வரப்போகுது எல்லாம் சொல்லலாம். அதுக்கு மேல அவங்க என்ன சொன்னாங்க, ஹீரோவா உங்களோட மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன ஹீரோவா? ஆமா சார், ஹீரோ தான். டயலாக் சொல்றது மட்டும் இல்ல, சொன்னாரு. என்ன சொன்னாரு? தமிழ்நாடு, அதாவது நான் நம்பர் 1 சிஎம்மா இருக்கிறது விஷயம் இல்ல, தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலமா மாத்தணும்னு சொன்னாரு. இன்னைக்கு தமிழ்நாடு சூப்பர் ஸ்டேட்ங்கிற பேர் கூடி வாங்கியிருக்குன்னு சொன்னா அதற்கு காரணம் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அதனால இந்த துணை முதல்வர் என்ன பண்ணாருன்னு கேட்டதுதான் நான் சொல்ல வந்தேன். இன்னைக்கு கேரம்னா தமிழ்நாடு நம்பர் 1, செஸ்னா தமிழ்நாடு நம்பர் 1, ஸ்வாஷ் கேம்னா தமிழ்நாடு நம்பர் 1, அதை தாண்டி பேராமெடிக்கல்னா தமிழ்நாடு நம்பர் 1, ஃபார்ம் 4னா வாங்க எங்க ஊரு பாருங்கன்னு சொல்றோம். அதுக்கு மேல ஒலிம்பிக்க கூட இங்க நடத்தக்கூடிய அளவுக்கு வெறும் 2.5 வருஷத்துல அந்த விளையாட்டு மேம்பாட்டு துறையை உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு மாத்தினார்ல ஒரு மனிதர். அவருதான் எங்களுடைய துணை முதல்வர்னு சொன்னா இது வாரிசுதாங்க. நீங்க போய் சொன்னீங்கல்ல, என்ன எந்த கோயிலுங்க சார் அது, இப்போ ஒரு கோயில் ஒரு பிரச்சனை பண்ணாங்களே திருப்பரங்குன்றம்ல, அதுக்கப்புறம் ஒரு கோயில்ல சுசீந்திரம் கோயில்ல அவங்க பிரச்சனை பண்ணும்போது என்ன கோஷம் போட்டாங்க தெரியுமா சார்? அதுதான் இவங்களோட சாயல் அப்படிங்கிறது. ஏதோ முருகர் வாழ்க, இல்ல முருகருக்கு அரோகரா, சிவனுக்கு அரோகரான்னு சொன்னா பரவாயில்ல, சாவர்கர் வாழ்கன்னு அங்க போய் நீங்க கோஷம் போடும்போது தான் எங்களுக்கு வெறியேறுது. திரும்ப திரும்ப இத பெரியார் மண்ணுங்கிறத நாங்க பதிவு பண்ணணும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி எங்களுக்கு இனமானமும் முக்கியம், மொழிமானமும் முக்கியம், அதற்கு மேல சுயமரியாதைங்கிற அந்த தன்மானம் முக்கியம். அந்த தன்மானத்தோடு இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தலை நிமிர்ந்து இன்னைக்கு வீரநடை போடுறாங்கன்னு சொன்னா அதற்கு காரணம் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய இந்த வளர்ச்சி தான். உண்மைக்கு சொல்ல போனா குற்றங்கள் இருக்கதான் செய்யும், ஆனா அது களையப்படுமா இல்லையான்னு பார்க்கணும். ஆனா அது களையக்கூடிய ஆட்சியா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கு. அதனால 2026 களம் எங்களுக்கு தான், அதுல எந்த மாற்றமும் இல்ல. எந்த சங்கி கூட்டம் வந்தாலும் சரி, அதுக்கு கூட இருக்கக்கூடிய புதுசா இருக்க அடிமையா இருந்தாலும் பழைய அடிமையா இருந்தாலும் எந்த அடிமை கூட்டமா இருந்தாலும் நாங்களே உங்களுக்கு சொல்றோம், அடிமை வாழ்க்கை வேணாங்க, எந்திரிச்சு நிமிந்து வாங்க, எங்களுடைய தலைவர் இருக்காரு, எல்லாத்துக்குமான வாய்ப்பையும் ஒரு வாழ்க்கையும் வழங்குவாரு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆக தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு வரக்கூடிய 2026 தேர்தல் களம் அது எங்களுடைய களமாக இருக்கும். தீ பரவட்டுங்கிற வார்த்தையை அவங்க நீக்கலாம், ஆனா தமிழ்நாட்டு மக்கள் மனசிலிருந்து ஒரு காலம் அது நீக்க முடியாது. அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தீயாக அமையும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல நெஞ்சங்களுக்கும் நன்றி பாராட்டி நம்புகிறேன். வாழ்க. மதிமுகம் தொலைக்காட்சி வழங்கும் மக்களுக்காக ஃபார் தி பீப்புள் டைட்டில் ஸ்பான்சர் பை சத்யா, பவர்ட் பை மகில் ஃபென்சிங், கோ ஸ்பான்சர் பை காஞ்சிபுரம் SM Silks.